ஆற வச்சிட்டு இருக்கும்போதே ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சு. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, இதெல்லாம் போட்டு தான் வந்து நம்ம பொடி பண்ணுவோம், இட்லி பொடி. அப்போ இட்லி பொடி கொஞ்சம் இருந்ததுன்னா அதை போட்டிருக்கலாமேன்னு தோணுச்சு. என்கிட்ட கடலப்பருப்பு இல்லை, இட்லி பொடியில் கடலப்பருப்பு போட்டிருப்பேன். அதனால் அந்த கடலப்பருப்பு அதில் சேர்ந்துருக்கிறதுனால இட்லி பொடியே ஒரு ஸ்பூன் இதில் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் வறுத்தது எல்லாமே போட்டு இட்லி பொடி செய்வேன். அப்போது இட்லி பொடி அதில் கொஞ்சம் சேர்த்து பார்க்கலாம். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு புதன்கிழமை தான் எடுத்த வீடியோ இது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவரைக்காய் சீசன் நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது அவரைக்காய்லாம். அங்கே ஊர்லேயும் அவரைக்காய்லாம் இப்போ சீசனாக என்னன்றது எனக்கு தெரியல. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சீப்பாக கிடைக்குது, ரொம்பவுமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அப்போது இந்த வாரத்துலேயே வந்து 2 தடவை 3 தடவை சாப்பிட்டாச்சு அவரைக்காய் வாங்கிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னொரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். நான் வந்து அடுத்த வாரம் வந்து ஊருக்கு போகிறேன் புதன்கிழமை. கண்டினியூவாக போயிட்டு ஊர்லேயுமே நான் வீடியோலாம் எடுக்கிறேன். கண்டினியூவாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா, அந்த மாதிரி கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சமைக்கிறதே நான் வீடியோ எடுக்கிறேன். எனக்கு இப்போ நான் அங்கே போகிறதுக்கு வந்து இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்குது. அதனால் இருக்கிற திங்ஸை வச்சு எதனா ஒன்று பண்ணுவோம். மற்ற எதுவும் திங்ஸ்லாம் நிறைய வாங்கினோன்னாக்கா வேஸ்ட்டு தானே. அதனால் இருக்கிற திங்ஸை மட்டும் எதனா வச்சு பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே வீடியோ பேசிக்கிட்டே அப்படியே பண்ணுவோன்னாக்கா ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன். சரி வாங்க, நான் சமைக்கிறதே உங்களுக்கு லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே பேசிகிட்டே நம்ம சமைக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான நல்லெண்ணெய் போட்டுட்டு நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம், மிளகு, ஜீரகம், கடுகு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் பார்த்திங்கன்னாக்கா ஊர்லேருந்து தான் கொண்டு வந்தோம். சுத்தமாக பார்த்திங்கன்னாக்கா நல்லாவே இல்லை. இது டைரெக்டாக போய் ஆடுற இடத்துல இருந்தால் வாங்கிட்டு வந்து கொடுத்தாப்புல தம்பி. பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாகவே நல்லாவே இல்லை. சரி போகிறதுக்குள்ளே காலி பண்ணானாக்கா வரும்போதுனாக்கா வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாம் நல்லெண்ணெயில் பண்ணுற டிஷ்ஷஸே பார்த்திங்கனாக்கா கண்டினியூவாக பண்ணிவிட்டு காலி பண்ணிடலாம் அப்படின்னு. இப்போ நல்லா வந்து பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் ஃப்ரண்ட் கேமராவில் காட்டுறேன். இப்போ பாவக்காய், வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து எண்ணெயில் பார்த்திங்கனாக்கா நம்ம ஃபஸ்ட்டு பாவக்காவை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தான் வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். ஏன்னா புளிக்குழம்பு, காரக்குழம்பு எல்லாமே பார்த்திங்கன்னா தக்காளி கூடுதலாக சேர்த்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். புளியை கம்மி பண்ணிவிட்டு தக்காளி வந்து கூடுதலாக சேர்த்துக்கலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் உங்களுக்கு விருப்பம் இல்லை இந்த குழம்புல சேர்க்கறதுக்குன்னா சேர்க்க தேவையில்லை. நான் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதை அதில் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் தான் புளி வந்து இதில் நம்ம சேர்க்கணும். அதுக்கப்புறம் வந்து குழம்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியெல்லாம் வச்சிடக்கூடாது. நம்ம புளிக்கு எவ்வளோ தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கோமோ அதில் பாதி அமௌண்ட் தான் தண்ணியை நம்ம சேர்த்துக்கணும். இப்போ நான் அதில் ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரண்ட் கேமராவில். கொஞ்சமாக மட்டும்தான் தண்ணி இதில் சேர்த்துக்க போகிறேன், இவ்வளவோ போதும். இப்போ பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து மல்லி, 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. என்கிட்ட கடலைப்பருப்பு இல்லை, அதனால் பார்த்திங்கனாக்கா நான் எள்ளு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பும் சேர்க்கலாம், எள்ளும் சேர்க்கலாம், 2 சேர்த்து கூட நீங்கள் சேர்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா ட்ரையாக வந்து வறுத்து எடுத்துக்குவேன். இப்போ நான் வறுத்து வச்சுருக்கேனே இந்த திங்ஸ் எல்லாம், இதெல்லாம் வந்து வறுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து குழம்புல போட போகிறோம். இப்போ நான் வறுத்த பொருள்லாம் பார்த்திங்கனாக்கா இட்லி பொடியில் சேர்க்கறது தான். அப்போ இட்லி பொடியே 1 ஸ்பூன் அதில் போட்டுட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வருது. அதை நெக்ஸ்ட் டைம் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். சமைக்கும் போது நம்ம பண்ணுறது தான் ஐடியாவே. நம்ம அதை எது போட்டு பார்க்கலாம். ஒரு தடவை கொஞ்சம் நல்லா வரனாட்டியும் நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கனாக்கா நல்லா வந்துடும். அந்த மாதிரி தான் ஒரு சமையலும் போயிட்டுருக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம அதை அரைக்கலாம். அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். கசப்பு நிஜமாகவே சுத்தமாகவே இல்லை. நான் இப்போ உப்பு இருக்கான்னு செக் பண்ணும்போது பார்த்தேன், கசப்பு சுத்தமாகவே இல்லை. இப்போ நல்லா வந்து கொதிச்சிருச்சு, ஃபுல்லாகவே நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் தேங்காய் பால் மட்டும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை எடுத்து இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா குழம்பு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பவுடரை சேர்த்துக்க வேண்டியதான். தேங்காய் பால் போட்டுட்டு கொஞ்ச நேரம் தான்,
ஒரு தடவை கொதிச்சு வரக்காட்டியும் அந்த பொடியை சேர்த்து இறக்கிட வேண்டியதான். இப்போ தேங்காய் பால் அரைச்சோம் இல்லையா, அந்த ஜார்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த மசாலா திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துக்கேன். அப்படியே பொடியாக இருக்கு இல்லையா, இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொதிச்சிடுச்சு, அதனால் இதில் சேர்த்துட்டு உடனே இறக்கிடலாம் கிளறிட்டு. இப்போ இந்த குழம்புல பார்த்தீங்கன்னாக்கா வெல்லம் வந்து ஒரு துண்டு சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்தாக்கா ரொம்பவே குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் வெல்லம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியலுக்காக அவரைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இப்போ ஒரு பக்கம் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். என்னென்ன போட்டேன் அப்படின்னாக்கா கடுகு, காஞ்ச மிளகாய், கடலப்பருப்பு இருந்தால் கடலப்பருப்பு போடுவேன். என்கிட்ட கடலப்பருப்பு இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னாக்கா காராமணி வந்து முளை கட்டுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதில் கொஞ்சம் எடுத்து சேர்த்துட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அவரைக்காயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா தண்ணி ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டு மூடி வச்சோம் அப்படின்னாக்கா அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து ரெடி பண்ணியிருக்கேன், அதை வந்து இதில் போட்டுட்டு அவரைக்காய் பொரியலும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்புக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்லெண்ணெய் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் இந்த குழம்புக்குள்ளே டேஸ்ட்டே கொடுக்கும்.